உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோலை செட் பண்ணுறீங்க. அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் போது நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சி கடைசியும் பண்ணாமே இருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃபோட பாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்கூல் டைம். அப்போ உங்களுக்கு ஆயுத பூஜை, இந்த ஆஃப் லீவ், குவார்ட்டர் லீவ்லாம் வரும். அப்போ அசைன்மெண்ட்டு, ஹோம் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபுல்லாக நிறையா கொடுத்துருப்பாங்க. இது எழுதிட்டு அதை எழுதிட்டோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போவீங்க. சாயங்காலம் அந்த பேக்கை கழட்டி போட்டு நாளைக்கு எழுதிடுவோம், நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருப்பீங்க. அடுத்த நாள் ஆயிருக்கும், ஏன்னா இவ்வளோது இருக்குது, இன்றைக்கி பசங்களோட விளையாடுவோம், இன்றைக்கி டைம் போனால் கிடைக்காது, நாளைக்கு நம்ம உட்காந்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அடுத்த நாள் எழுதிக்கலாம் தள்ளி போட்டு கடைசி நாள் நைட்டு வந்துடும். அப்போது ஒரு பக்கத்தை எழுதலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். சரி ஆரம்பம் நீங்கள் முடிச்சிடும், நைட்டுக்குள்ளே எழுதி முடிச்சிடும்னு சொல்லிட்டு உட்காருங்க. நீங்கள் சாயங்காலம் தான் உட்காருங்க. அப்போ கூட உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த ஒரு பக்கம் எழுதும்போதே ஆனால் ஃபுல்லாக முடிக்க முடியுமா, பேசாமல் நாளைக்கு அடியாக வாங்கிப்போம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போவோம். நம்மள மாதிரியே ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பான். ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாளை அடியை வாங்கியோ அப்படியோ பண்ணி ஓட்டிடுவோம். இது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் உங்கள் கோலும். உங்கள் கோல் பெருசாக இருக்கும்போது உங்கள் மைண்டு எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், டஃப்பாக இருக்கும் போல்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவாய்ட் பண்ண தான் பார்க்கும், அதுலேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெரிய கோலை ஒரு 1000 பீசஸாக உடச்சி டெய்லி குட்டி டாஸ்க்காக, எப்படின்னா இன்றைக்கி நான் இதை மட்டும் பண்ண போகிறேன், நாளைக்கு நான் இதை மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாகும். உங்கள் கோலுக்காக நீங்கள் தினமும் பண்ணுற அந்த வேலை இருக்குல்ல, அந்த வேலையை பண்ணி முடிக்கும்போது தினமும் ஒரு வின்னை டேஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் இதுக்கப்புறம் எதுனாலும் நம்ம பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட் ஒன்று க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த கோலையுமே நீங்கள் முடிச்சிருவீங்க. நான் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க.